ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா விதான் சௌதா, அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற அரசு ஆணை. கோயிலே ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர்லாம் பார்க்குறீங்க. தரமான ஒரு கோயில் மக்களை இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் ஏற வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்து பண்ணுறோம் துப்பாக்கி பார்த்திபன், அப்புறம் பின்னாடி அப்பா மலையலின் நண்பன், அம்மா பாருங்க மெட்ரோ ட்ரெயின். அதாடா இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். என்னடா இது திடீர்னு பெங்களூர் வந்துட்டு ஷார்ட்ஸில் நீங்களும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருவீங்க. இந்த வீடியோவில் இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ஸோ வந்தது ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு பெங்களூரை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், நம்ம அம்மாவுக்கு அப்பாக்கெலாம் பெங்களூரை கொஞ்சம் சுற்றி காட்டலாம், மலையாளி நண்பன் அப்புறம் அம்மாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் பெங்களூர் சிட்டி. நம்ம வந்துட்டு பார்த்திபனோட வீட்டில் நின்று இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி கவர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக இப்போ நம்ம விதான் சௌதாவுக்கு போக போகிறோம். விதான் சௌதா போயிட்டு அங்கேருந்து இஸ்கான் டெம்பிள், அங்கேருந்து அப்படியே இன்னும் நிறையா பிளேஸுக்கு போக போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெங்களூர் சிட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களே, எப்படி இருக்கு அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது பெங்களூர் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு தரமான வீடியோ, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு எல்லா பிளேஸ்த்தையும் நல்லா நீட்டாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப வளன்னு இழுத்துட்டு போகாமல் டக்குன்னு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முடிச்சுட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா விதான் சௌதா, அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற அரசு ஆணையம் என்னமோ சம்திங் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது கர்நாடகா கவர்மெண்ட்டோடது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட இது பயங்கரமாக இருக்குது. ஸோ சென்ட் ஜார்ஜ் கோட்டை, செங்கோட்டைக்கு அடுத்து இதுதான் ஃபேமஸ். ஆமாம், சென்ட் ஜார்ஜோடது தான் செங்கோட்டை, அதுக்கடுத்து இதுதான் ஃபேமஸ். என்ன பொறுத்த செங்கோட்டையோட இதுதான் சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட் ஒர்க். பரவாயில்ல, நல்லா இருக்குது வாசகம். ஆனால் மேலே சூப்பராக இருக்குது ப்ரோ, யூனிக்காக பண்ணிக்கிறாங்க. என் தலைவன் துப்பாக்கி பார்த்திபன் லீடர் வந்து இதே இடத்துல போஸ்ட் போட்டு ஃபோட்டோ போட்டிருப்பாரு. அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் அதே தான் சொல்கிறேன். இப்படி மக்களே, நான் தான் உங்களை என்எஸ் கேப்டன். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் மெட்ரோவில் ஏற போகிறோம். ஸோ அம்மா முன்னாடி நம்ம பார்த்திபன் ப்ரோ இருக்கார் பாருங்க ப்ரோ. அப்புறம் உங்கள் மலையலி நண்பன் அப்பா ஐ சொல்லி. ஹலோ. லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைமு மெட்ரோ ஏற போகிறோம். பார்த்திபன் ப்ரோ எங்கே போகிறோம்? விதான சௌதா நைட் வியூ. கரெக்ட். லைட்டிங் செட்டோட இருந்தால் நீங்கள் ஆயுத பூஜை இருந்தாலும் கொஞ்சம் லைட்டிங் செட் இருந்தாக்க நல்லாயிருக்கும். லைட்டிங் செட்னாக்கா பிளாக்காக தெரியும். அந்த அசோக இருக்குதுல்ல, அது மட்டும் சூப்பராக லைட்டிங் போட்டுருவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் ஏற வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்திபன் ப்ரோ, துப்பாக்கி பார்த்திபன், அப்புறம் பின்னாடி அப்பா மலையலின் நண்பன், அம்மா எல்லோரும். இதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு மெட்ரோவில் போக போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் தான். இப்போ எங்கே போக போகிறோன்னா விதான் சௌதா நைட் வியூ. இதுதான் நைட் வியூ, இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி மெட்ரோவில் போயிருந்தீங்க, கை காட்டக்கூடாதா? கை கீழே வைப்போம். ஆமாம், கேமரா ஃபுல்லாக கை தான் வருது. அது ஒரு ஸ்டைல் ப்ரோ, என்னோட யூனிக் ஸ்டைல் அது. என் கை இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருந்தீங்க, மெட்ரோவில் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம துப்பாக்கி பார்த்திபன் சேனலும் மலையலின் நண்பன் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கை கோத்துங்க. ஓ, கப்புள்ஸ் கோல். மக்களே, இதெல்லாம் யாரும் கட்டுக்காதீங்க. அதாவது என்ன ப்ரோ? விதான் சௌதா நைட் வியூ பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டே வியூ பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நைட் வியூ. பெங்களூரை நம்ம வந்து ஷார்ட்டாக கொஞ்சமான வீடியோஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீடியோன்ட்டு
வீடியோவே பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது விதான் சௌதா. இதோட 2வது டைம். ஏன் ப்ரோ? டே 1 இப்போ நைட் 1. ஆமாம் ப்ரோ, நைட் சூப்பராக இருக்குது. இது என்ன விதான் சௌதானா? என்ன? பாராளுமன்றம். தமிழ்நாட்டில் இருக்குமே, அது பேர் என்ன? தமிழ்நாடு அரசு என்னமோ சம்திங் இருக்கும் அது மாதிரி. நல்லாவே அது எது ப்ரோ இது எவ்வளோ அழகான பில்டிங், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தியாவிலே செங்கோட்டைக்கு அப்புறம் பேர் ஆனது இதுதான், விதான் சௌதா. பெங்களூருக்கான ஒரு கலையே விதான் சௌதா தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலஸ் மாதிரியே இருக்கும். பேலஸ் மாதிரி இல்லை, பேலஸ் தான் இது சொல்ல போனால், ஆனால் விதான் சௌதா. அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் இது வருஷத்துல ஒரு டைம் அலோவ் பண்ணுறாங்கல்ல? என்னால் உள்ளே விட்றாங்க. டைம் நம்ம பார்த்துன்னு உள்ளே வரணும். ஒரு நாள் வரோம் கண்டிப்பாக. வீக் டேஸ் ஒரு தான், ஏன்னா வர முடியல. வீக்கெண்டாங்க நான் வந்துடுவேன். அதான் உள்ளே வர முடியாது. அது வீடியோ வீடியோவில் அலோடு இல்லை. சும்மா போய் பாட்டு வரலாம் ப்ரோ. அப்படியாவது இதை போய் பாட்டு வரணும் ப்ரோ. பயங்கர செக்கிங் இருக்கும் ப்ரோ. அதுள்ள பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது பாருங்க விதான் சௌதா. மக்களே பெங்களூரில் 2வது நாளே இன்றைக்கி நாம் அப்பா அம்மா பார்த்தி ப்ரோ, அப்புறம் இங்கே பாருங்கள் குட்டி பார்த்தி, நாம் எல்லோரும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள், கிருஷ்ணர் கோவில், ஃபேமஸான கிருஷ்ணர் கோயில் பெங்களூரில். அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ ஜாலியாக அப்படியே நடந்து போகலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, நடந்தே போகலான்ட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த பில்டிங்லேயும் பாருங்கள் மேலே ஹெலிபேட் இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக நடந்து போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்லாம் தெரியாது, முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா வெளியே மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். ஐயோ ஓரமாக போயிடலாம் ப்ரோ, தூக்கிட்டு போயிடுவாங்களாட்டு இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி பாருங்கள் எல்லாம் பறக்குறாங்க. மக்களே இஸ்கான் டெம்பிள் அதான் மேலே இருக்குது பாருங்கள். மேலே போக உள்ளே வரும். அங்கே ஒரு சாரமாக இருக்கலாம். அங்கே போட்ட சூழ்நிலை கண்ணாடி பிள்ளைங்க போயிட்டு வெளியே செப்பல் பார்த்து அத்தனை சுற்றுனாங்களே, உனக்கு தெரியுமா ப்ரோ? ஹாய் சொல்லு. சர்வேஸ் ஹாய் சொல்லு மாமாக்கு. ஹாய் சொல்கிறா. மக்களை இதுதான் கோயிலுக்கு போகக்கூடியவே. ஸோ எல்லாம் லைனில் நடந்து போகணும். செப்பல்லாம் வந்துட்டு அங்கேயே டோக்கன் போட்டு அமௌண்ட் கொடுத்து நம்ம பேக்கில் போட்டு கொடுத்துட்டு ஃபாரினர்ஸ் மேரேஜ் பண்ணுறாங்க. அப்பா வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக. அங்கே போகிறது அந்த பாலம் வந்துட்டு மெட்ரோ பாலம் அது. ஸோ கோயில் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. பின்னாடி நமக்கு பின்னாடி தான் வந்துட்டு ஓரியன் மால் இருக்குது. இங்கே பாருங்கள் குளம். குளத்துல ஆமெல்லாம் இருக்குது. அங்கே உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மேலே விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் விடலை. ஒரு பெங்களூர்லேயே ஃபேமஸான ஒரு டெம்பிள்னால் அது நம்ம இந்த இஸ்கான் டெம்பிள். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்ரீ ராதாகிருஷ்ணா டெம்பிள். ஸ்டிக்கை வாங்கிட்டு வந்துருக்கலாம் பேசாமல் அவர்கிட்ட கேட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஓரியன் மால். அதுதான் பெங்களூர்லேயே டாப் பில்டிங் இருக்கிறதுலே, அதுதான் அதிகமாக ஃப்ளோர் இருக்கக்கூடிய பில்டிங் அது. கோயிலே ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர்லாம் பார்க்குறக்கு கிரே அண்டு இந்த பில்டிங் தான் பார்த்துக்கோங்க. ஹெலிபேடெலாம் இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங்கில் மேலே. உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்பதாகும். தவிர இஸ்கான் ஹரே கிருஷ்ணா கோயில் என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறது. கல்கத்தாவில் தோன்றிய ஆன்மீக ஆச்சாரியரான தெய்வ திரு ஆச்ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் முதலில் 1966 நியூயார்க் நகரத்தில் இஸ்கான் நிறுவப்பட்டது.
பிறகு வெகு குறுகிய காலத்திலேயே ஸ்ரீல பிரபுபாதாவின் தீவிர ஆன்மீக பிரச்சாரத்தினால் உலகின் பல பாகங்களிலும் இஸ்கான் நிறுவப்பட்டது. தற்சமயம் உலகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட கோயில்கள் மற்றும் யோகா மையங்களுடனும் லட்சக்கணக்கான கிருஷ்ண பக்தர்களுடனும் 50 ஆண்டு காலமாக மக்களுக்கு நற்துண்டாற்றி வருகிறது இஸ்கான். குறிப்பாக இஸ்கான் அனைத்து மக்களின் நலனுக்காக சேவையாற்றும் உயர்ந்ததொரு ஆன்மீக அமைப்பாகும். மக்கள் மனதில் தெய்வ சிந்தனையை நிலைநிறுத்தி நட்பண்புகளை வளரச் செய்து அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் நல்வழிகாட்டுகிறது இஸ்கான். மந்திர தியான பயிற்சிகள், பிரசாத அன்னதானம், பகவத்கீதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மாணவர் நல வகுப்புகள், மக்கள் நல நிகழ்ச்சிகள், சிறைச்சாலைகளில் நன்னடத்தை வகுப்புகள், மதநல்லிணக்க வகுப்புகள், கிராம நலன் நிகழ்ச்சிகள், அவசரகால நிவாரண பணிகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜாதி, மத, இன பேதமின்றி செய்து வருகிறது இஸ்கான். தவிர இஸ்கான் கோயில்களில் மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சிகள் மூலம் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம இஸ்கான் கோயில் டெம்பிளில் வந்துட்டு சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அந்த குளத்தோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பிரசாதம் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். நான் கூட சரி கிருஷ்ணர் கோயில் புலியோதரை தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்டேஷனோட வாங்கினேன். பட் ஆனால் ரியாலிட்டி அது இல்லை. இங்கே அரிசி பருப்பு சோறு போட்டிருக்கிறாங்க மக்களே. அரிசி பருப்பு சோறு எத்தனை டைம் வேணாலும் போய் வாங்கிக்கலாங்க. பாருங்கள், இது உட்காந்து சாப்பிட்றது கூட ஒரு தரமான ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் போய் வாங்கி மறுபடியும் அந்த பவுல் எடுத்துகிட்டு போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வந்து இந்த மாதிரி நீட்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். மக்களை, மிகவும் ஃபேமஸான ஆஞ்சநேயர் டெம்பிள்ஸ். இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். அது அங்கே மேலே இருக்குது பாருங்கள், அதுதான். இங்கே பாருங்கள், சைடில் ஏதோ கல்லெல்லாம் வச்சு பதிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. சிவன் உட்காந்துருக்கிறாரு. சிவன் ஆஞ்சநேயர் எல்லோரும் ஒன்று தான். மெதுவா தரமான ஒரு கோயில் மக்களை. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு காருக்கு நடுவில் பூண்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது மக்களை இந்த கோயில். வேற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய் மேலே போய் பார்க்குறதுக்கு 100 ரூபாயா. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் இப்போ வேணால் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் வேறு லெவலில் இருக்கார் பாருங்க.